மீன் முட்டை வறுவல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். மீன் முட்டை வறுவல் செய்ய எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கறிவேப்பிலை தழை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கி வரத்துக்குள்ளே மீன் முட்டையை லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மீன் முட்டையும் இந்த வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தை கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீன் முட்டை வந்து சீக்கிரம் வெந்து வந்துடும். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து நான் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ மீன் முட்டை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நான் 2 முட்டையை உடச்சி நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ முட்டை நல்லா வறுபட்டு வந்ததுமே இப்போ மீன் முட்டையும் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீன் முட்டை வறுவல் ரெடிங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.